الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذين إذا فعلوا فاحشة أو ظلموا أنفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب إلا الله ولم يصروا على ما فعلوا وهم يعلمون. சூரத் ஆல இம்ரான் 135வது வசனம். இந்த வசனத்தினுடைய தமிழாக்கம், தமிழ் தர்ஜுமா, இன்னும் அவர்கள் எத்தகையோர் என்றால், மானக்கேடான ஏதேனும் ஒன்றை அவர்கள் செய்துவிட்டால் அல்லது தாமே தமக்கு அநியாயம் செய்து கொண்டால் உடனே அல்லாஹுவை அவர்கள் நினைவு கூர்ந்து தங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு தேடிக் கொள்வார்கள். அல்லாஹுவை தவிர பாவங்களை மன்னிப்பவர் யார்? அவர்கள் அறிந்து கொண்டே தான் செய்திட்ட பாவத்தின் மீது நிலைத்திருக்கவும் மாட்டார்கள். சொர்க்கத்தை பற்றி சொன்ன ரப்பல் ஆலமீன், சொர்க்கத்திற்கு யார் யாரெல்லாம் நுழைவார்கள், அவர்களுடைய தன்மைகள் என்ன என்று சொன்னான். ஆரம்பத்தில் செலவு செய்ய வேண்டும், அதற்கப்புறம் கோபத்தை விழுங்க வேண்டும், அதற்கு பின்னால் மக்களை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னான் ரப்பல் ஆலமீன். அடுத்து சொல்கிறான், வல்லதீன இதா ஃபஅலூ ஃபாஹிஷத்தன், ஏதாவது ஒரு கெட்ட விஷயத்தை செஞ்சுட்டாங்கன்னா அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து இஸ்திக்ஃபார் செய்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறான். அபு மஅபத் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆள் மதீனாவில் பேரிச்ச பழத்தை வியாபாரம் செய்யக்கூடிய அபு மஅபத். அவர் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு பெண்மணி வருகிறார்கள். வந்து அபு மஅபத் அன்சாரி, அவங்க இஸ்லாத்துல வந்துட்டான். அபு மஅபத் அன்சாரி பேரிச்சம்பழ வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த சஹாபில ஒரு பெண்மணி வந்து பேரிச்சம்பழம் கேட்குறாங்க. கேட்ட உடனே அந்த சஹாபிக்கு ஒரு உள்ளத்துல ஒரு ஆசை, இந்த பெண்மணி அடைய வேண்டும் என்கிற ஒரு வசுவசா சைத்தான் மூலமாக ஏற்படுகிறது. உடனே அந்த சஹாபி சொல்றாங்க, இதை விட நல்ல பேரிச்சம்பழம் என்னுடைய வீட்டில் இருக்கு, வீட்டுக்கு வந்தால் நான் எடுத்துடலாம் அப்படின்றாங்க. அந்த பெண்மணியும் சரி பேரிச்சம்பழத்துக்காக வேண்டி செல்கிறார்கள். போனால் வீட்டில் போயிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, கட்டி அணைக்கு தவறான பாதைக்கு செல்வதற்காக வேண்டி அந்த பெண்மணி பக்கத்தில் போய் கட்டி பிடிச்சி என்ன செய்கிறாங்க, கையில் முத்தமிடுறாங்க. இதை பார்த்து கொண்டிருந்த பெண்மணி ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, இத்தகில்லா, அல்லாஹ்வை பயந்துக்கப்பா அப்படின்னாங்க. இது கேட்ட உடனே அந்த சஹாபிக்கு உள்ளத்தில் ஒரு விதமான பயம் வந்துருச்சு. உடனே என்ன செய்கிறாங்க, இப்போ அதிகமாக கை செய்தப்படுறாங்க. தான் நினைச்ச தவற எண்ணி வருந்துறாங்க. வருந்தி கொண்டு வெளியே செல்கிறார்கள். அந்த சஹாபி, ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேனே, அஹ்லக்து நஃப்ஸி, அலக்க நஃப்ஸி, என்னுடைய நான் இவ்வளோ பெரிய பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு அந்த சஹாபி ஒரு விதமான கை செய்தத்துடன் அப்படியே ஓடுறாங்க. தெருவில் ஓடி ஒரு மலைப்பகுதியில் போய் அடைக்கலம் ஆகுறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இந்த விஷயம் வருது. இந்த மாதிரி ஒரு ஆள் ஒரு பெண்ணிட்ட தவறாக நடப்பதற்கு முயற்சி செய்தார்கள். அந்த போன அந்த சஹாபி அல்லாஹ்ட்ட போய், ரப்பி அஃபீலி, அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு, எல்லாம் நான் பெரிய பாவம் செஞ்சுட்டேன், ரப்பே என்னுடைய பாவத்தை மன்னிச்சிருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. ரசூலுல்லாஹ் தெரிஞ்சதுக்கப்புறம் இரவு நேரத்தில் அந்த வெளியே போன அந்த சஹாபி, அதாவது மலைப்பகுதிக்கு போன அந்த சஹாபி கீழே இறங்கி வர்றாங்க. கீழே இறங்கி வந்தாலும் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட போய் சொல்கிறாங்க, நான் தப்பு செஞ்சுட்டேன், என்ன செய்யலாம் அப்படின்னாக்க, இல்லை நீங்கள் பண்ணது தப்பு தான் அப்படின்றாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா கொஞ்சம் கடுமையாக நடக்கக்கூடியவர்கள். அவங்கள்ட்ட போனால் அவங்களும் அப்படி தான் சொல்கிறாங்க. கடைசியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டினுடைய வாசல்ல நின்று, யார சொல்லலாம், தன்பன் பாவம் யார சொல்லலாம், பாவம் செஞ்ச யார சொல்லலாம்னு வாசல் நின்று கத்துறாங்க. அப்பதான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை அறிவிக்கிறான், வல்லதீன இதா ஃபஅலூ ஃபாஹிஷத்தன், கெட்ட விஷயம் செஞ்சுட்டாங்கன்னா, அவ் லலமு அன்ஃபுஸஹும் ஸக்கரல்லாஹ ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், தங்களுடைய பாவங்களை நினைத்து அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து இஸ்திக்ஃபார் செய்தார்கள் என்றால் அவர்கள் அல்லாஹ் தஆலா அவர்களை மன்னிக்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதவை திறந்து அந்த சஹாபிக்கு இந்த ஆயத்தை ஓதி காட்டினார்கள். அதே மாதிரி தான்
சகஃபி கோத்திரத்தை சேர்ந்த ஒரு சஹாபிக்கும் அன்சாரி கோத்திரத்தை சேர்ந்த ஒரு சஹாபிக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இப்போ அன்சாரி தோழர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஒரு பயணத்துக்கு போறாரு. வீட்டில் சகஃபி அந்த கோத்திரத்தை சார்ந்த அந்த சஹாபியும் அந்த வெளியே போன சஹாபியினுடைய மனைவி இருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு தனியாக இருக்கும்போது வசவசா ஏற்படுது. அப்போ இவங்களும் தவறாக நடப்பதற்கு முயற்சி செய்யும்போது அதே மாதிரி தக்கிலான்ற ஒரு வார்த்தை இவங்களும் மலையின் பக்கம் ஓடுறாங்க. கடைசியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றாங்க. அப்பவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதே ஆயத்தை ஓதி காட்டுறாங்க. லலமு அம்புசமும் ஃபஸ்ட் பொருளை துணோடி அல்லாஹ்விடத்தில் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். இந்த ஆயத்து இறங்கிய பொழுது சைத்தான் அழுததாக வரலாற்றில் காணப்படுகிறது. சைத்தான் சொல்லுவானால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார், அலைக்கும் கஸரத்தி லா இலாஹ இல்லல்லாஹ் இஸ்திக்ஃபார். நீங்கள் என்ன செய்யணும், அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற வார்த்தையும் அதே போன்று இஸ்திக்ஃபாரும் நீங்கள் அதிகமாக ஓதிக்கொள்ளுங்கள். ஏன்னா சைத்தான் சொல்வானா, அஹ்லக்கு நாஸ பிதுனூப், மக்களை நான் பாவத்தை கொண்டு அழித்தேன். அஹ்லகனியன் நாஸு பிலா இலாஹ இல்லல்லாஹ் வல் இஸ்திக்ஃபார், மக்களை நான் பாவத்தை கொண்டு அழித்தேன், ஆனால் மக்கள் என்னை அழிக்கிறார்கள். எப்படி என்றால் அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற வார்த்தையை சொல்வதன் மூலமும் இஸ்திக்ஃபார் என்ற வார்த்தையை இஸ்திக்ஃபார் ஓதுவதன் மூலமும் மக்கள் என்னை அழிக்கிறார்கள் என்று இப்லீஸ் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் இஸ்திக்ஃபார் ஓதுகின்ற நபரை பார்த்து இப்லீஸ் சொல்லுவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இப்லீஸ் அல்லாஹ் அப்பவே சவால் விட்டார், இந்த மாதிரி நான் பாவத்தை கொண்டு அழித்து கொண்டே இருப்பேன், நான் மனிதர்களை பாவத்தை கொண்டு வழிகெடுத்துக் கொண்டே இருப்பேன் என்று சொன்ன அந்த சமயத்தில் அல்லாஹ் தஆலா சொன்னார், நீ எவ்வளவு வழிகெடுத்தாலும் அவர்கள் இஸ்திக்ஃபார் தேடுகின்ற நேரமெல்லாம் ஃபக்ஃபிர் லஹும், நான் அவர்களுக்கு மன்னித்துக் கொண்டே இருப்பேன் என்று அல்லாஹ் தஆலா சொன்னதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கின்ற ஒரு விஷயத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் குத்ஸியிலே சொல்வார்கள், ஒரு மனிதன் இந்த ரஜுல லவ் அதனபது அன்பன், ஒரு மனிதன் பாவம் செய்து விட்டால் அரஃப அன்னலகு ரப்பன் யஃபிரு நோப, அவருக்கு இறைவன் இருக்கிறான், அந்த இறைவன் பாவத்தை மன்னிப்பான் என்று நினைத்து அவன் அல்லாஹ் தஆலா அடுத்து பாவ மன்னிப்பு தேடுகிறான், இஸ்திக்ஃபார் செய்கிறான் என்றால் அல்லாஹ் தஆலா அவரை மன்னிப்பான். மன்னித்ததற்கு பின்னால் மீண்டும் அவர் பாவம் செய்கிறார், பாவம் செய்ததுக்கு அப்புறம் அதே மாதிரி இஸ்திக்ஃபார் தேடுறார், அப்பவும் மன்னிப்பான். இதே போன்று கிட்டத்தட்ட 70 முறைகள் பாவம் செய்து இஸ்திக்ஃபார் செய்தாலும் 71வது தடவை பாவம் செஞ்சு இஸ்திக்ஃபார் தேடும் பொழுது அல்லாஹ் தஆலா இடத்தில் பாவ மன்னிப்பு தேடும் பொழுது அல்லாஹ் தஆலா பாவத்தை மன்னிப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அந்த அளவிற்கு இஸ்திக்ஃபாருக்கு அல்லாஹ் தஆலா பாவ மன்னிப்பு தேடுகின்ற அந்த நபருக்கும் சரி அல்லது அவருடைய பாவத்தை மன்னிக்கின்ற விஷயத்திலும் சரி அல்லாஹ் தஆலா மிகவும் கிருபையான நான் நடந்து கொள்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வஅத்தூபு இலைஹ். இது ஒரு இஸ்திக்ஃபார் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வஅத்தூபு இலைஹ் அப்படின்ற இந்த ஒரே ஒரு வாக்கியம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார், எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை, இந்த ஒரு துவாவை, இந்த ஒரு இஸ்திக்ஃபாரை நாம் ஓதிட்டோம்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா மன்னிப்பான். எந்த அளவுக்குன்னா இரவு நேரங்களில் இந்த இஸ்திக்ஃபாரை 4 முறை ஓதுகின்ற பொழுது அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வஅத்தூபு இலைஹ், இந்த இஸ்திக்ஃபாரை 4 முறை இரவு தூங்குகின்ற அந்த நேரத்தில் ஓதினால் ஷைத்தான் தன்னுடைய தலையில் மண்ணை வாரி போட்டுக்கொண்டு அழுவானாம், நான் பகல் முழுக்க இந்த மனிதனை வழிகெடுப்பதில் நான் முயற்சி செய்தும் வழிகெடுக்கவும் செய்தேன், ஆனால் இரவு தூங்கும் பொழுது இந்த ஒரே ஒரு வாக்கியத்தை ஓதி அவன் பாவம் முழுக்க பாவ மன்னிப்பு பெற்று நல்ல மனுஷனா மாறிட்டானே என்று ஷைத்தான் தன்னுடைய தலையின் மீது மண்ணை வாரி போட்டுக்கொண்டு அழுவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். இந்த ஆயத்தை இறங்கினப்ப இப்லீஸ் ஓடினான், கடலோட ஓரத்தில் போய் நின்று கதறி அழுதானான். இப்லீஸ்ன்றது ஷைத்தான் கூட்டத்தினுடைய தலைவர். அப்ப அந்த ஷைத்தான் கூட்டம்லாம் போய் இப்லீஸ்ட்டு கேட்குறாங்க, தலைவரை ஏன் அழுகுறீங்க? அப்ப அந்த இப்லீஸ் சொன்னா, இந்த மாதிரி குர்ஆன்ல ஒரு வசனம் இறங்கி இருக்கு, அதை நினைச்சு நான் அழுகுறேன். என்ன வசனம் இறங்குனா என்ன, நாம தான் மக்களை பாவம் செய்ய வைத்துக்கிட்டு நான் வழிகெடுத்து கொண்டே இருப்போமே, ஏன் நீங்க கவலைப்படுறீங்கன்னு சொல்லிட்டு ஷைத்தானுடைய அந்த கூட்டம் இப்லீஸ் ஷைத்தான் கூட்டத்துடைய தலைவன்ட்ட வந்து சொல்லும்போது ஷைத்தான் சொல்றானா,
நாம் எந்த அளவிற்கு மக்களை வழிகெடுத்தாலும் பாவம் செய்ய வைத்தாலும் அவர்கள் இஸ்திக்ஃபார் தேடுகின்ற நேரமெல்லாம் அல்லாஹ் தஆலா மன்னிப்பதாக குர்ஆனில் வாக்களித்து விட்டான். அதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லி இப்லீஸ் அந்த தன்னுடைய கூட்டத்தார்களை வைத்து அழுததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அடுத்த அல்லாஹ் தஆலா சொல்றான், வலம் யுஸிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன். இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு தேடுவதோடு மட்டுமல்லாமல் எந்த பாவம் செய்கிறாரோ அதிலிருந்து கொஞ்சம் விலகி இருக்க வேண்டும். தொடர்ச்சியாக அல்லாஹ் தஆலா பாவத்தை மன்னிப்பா அப்படின்றதுக்காண்டி பாவம் செஞ்சுக்கிட்டே இஸ்திக்ஃபார் செஞ்சுக்கிட்டே பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு எச்சரிக்கையும் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் நமக்கு சொல்லி தருகிறான். அவர்கள் அறிந்து கொண்டே தாம் செய்திருக்க பாவத்தின் மீது நிலைத்திருக்கவும் மாட்டார். இதுதான் பாவம் அப்படின்னு தெரிஞ்சும் இஸ்திக்ஃபார் செய்தாலும் இஸ்திக்ஃபார் செய்ததற்கு பின்னால் அந்த பாவத்திலிருந்து மீண்டு வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டுமே தவிர மீண்டும் மீண்டும் அந்த பாவத்தை செய்து இஸ்திக்ஃபார் ஓதிக்கொண்டே இருக்கக்கூடாது என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் நமக்கு சொல்லி தருகிறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் இது போன்ற ஆயத்துகள் சொல்லித்தரக்கூடிய பாடங்களையும் படிப்பினைகளையும் தெரிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். சலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும்.